கிடந்தேனே மழையாய் வந்து விழுந்தாயே வழி துணையே நீயே. இன்னைக்கு நம்ம சேனல்ல பூண்டு குழம்பு ரெசிபி தான் பார்க்க போறோம். பூண்டு குழம்பு ரெசிபி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தரலாம். 6 சின்ன தக்காளி பெரிய தக்காளியா இருந்தா 3 தக்காளி எடுத்துக்கோங்க. 5-6 சீனி உரக்காய் வத்தல், 2 மாவடு, கருவேப்பிலை, 1 செல் தேங்காய், 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், 1 கப் சின்ன வெங்காயம், 1 கப் பூண்டு, 1 லெமன் சைஸ் புளி. தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் 1 டேபிள் ஸ்பூன் சின்ன வெங்காயம் வடகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் கடுகு. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு சட்டியில 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிருச்சு. அதுல கடுகு சேர்த்துடலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்ப வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம், தாளிப்பு வடகம் எல்லாம் பொரிஞ்சிருச்சு. இப்ப சின்ன வெங்காயத்தையும் பூண்டையும் அதுல சேர்த்துடலாம். வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கட்டும். வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கி ப்ரௌன் கலர்ல வரணும். தக்காளியை நல்லா அப்படி மசிச்சு எடுத்துக்கோங்க. இதோட ஊற வச்ச புளியை சேர்த்துடலாம். புளியையும் கரைச்சி எடுத்தாச்சு. இப்ப சீனி உரக்காய் வத்தலையும் மாவுடுவையும் தண்ணியில ஊற வச்சுக்கலாம். இதுல ஏன் ஊற வைக்கிறோம்னா, இதுல உப்பு சேர்த்து நம்ம காய வச்சிருப்போம். அதனால உப்பு தன்மை போறதுக்காக நம்ம ஊற வைக்கிறோம். இதோட 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகா பொடி சேர்த்துக்கலாம். வெள்ளைப்பூடு நல்லா ப்ரௌன் கலர்ல வதங்கிருச்சு. இப்ப கரைச்சு வச்ச புளியையும் தக்காளி மிளகா பொடி எல்லாத்தையும் சேர்த்துடலாம். இப்ப எல்லாம் கொதிச்சு வரட்டும். அதுக்கப்புறம் தேங்காய் சீலை அரைச்சு அதுல சேர்த்துடலாம். தேங்காய் சீலை சேர்த்து இதை நல்லா பேஸ்டா அரைச்சுக்கோங்க. இப்ப தேங்காய் சீலை நல்லா பேஸ்டா அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்ப நம்ம ஊற வச்சிருந்த சீனி உரக்காய் வத்தலையும் மாவடுவையும் அதுல சேர்த்துடலாம். இந்த ரெண்டும் 5 நிமிஷம் வேகட்டும்.
சீனி அவரைக்காய் வத்தலும் அந்த மாவடுவும் நல்லா வெந்துருச்சு. இப்போ அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துடலாம். எல்லாம் சேர்ந்து கெட்டியாய் வரட்டும். உப்பு செக் பண்ணிக்கோங்க. எனக்கு போட்ட உப்பு கரெக்டாக இருக்கு. இந்த ஸ்டேஜில் உப்பு பத்தலைன்னா கொஞ்சோண்டு சேர்த்துடலாம். இப்போ கருவேப்பிலை சேர்த்துடலாம். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு இப்போ பூண்டு குழம்பு ரெடி. பூண்டு குழம்பு ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஃபேமிலிஸ். சாதத்தில் இந்த பூண்டு குழம்போட அப்பளத்தை சேர்த்து சாப்பிட்றப்ப வேற எந்த காம்பினேஷனும் நம்மளுக்கு தேவையில்லை. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.